தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைதி பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அது? ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. உலக சமுதாய சேவா சங்கம்ல இருந்து கணேசன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த உலக அமைதியை வந்து தியானத்தின் மூலியமா எல்லா தரப்பு மக்களும் எல்லாருமே பெற முடியுமா அப்படிங்கறதான் என்னோட முதல் கேள்வி. நிச்சயம் பெற முடியும். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்பவுமே உணர்ச்சி வய நிலையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறோம். சாதாரணமா நம்ம எப்ப யார பாருங்க, மைண்ட் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கு. 14 to 40 சைக்கிள்ஸ்லயே நம்முடைய செயல்கள் நடக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு விலங்கினுடைய நிலை. மனிதன்ட்ட எப்பவுமே 3 குணம் உண்டு. ஒன்று, பல நேரங்கள்ல அவன் மிருகமா இருப்பான், சில நேரங்கள்ல மனிதனாக இருப்பான், எப்பயாவது ஒரு முறை தெய்வ நிலையில இருப்பான். இதை நீங்க வீட்டிலேயே பார்க்கலாம். ஒரு தாய் ஒரு குழந்தையை கொஞ்சுகிற பொழுது தெய்வம் போல காட்சி தருவாள். அந்த குழந்தையினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிற பொழுது மனிதனாக காட்சி தருவாள். அந்த குழந்தையை தூக்கி போட்டு மிதிக்கிற பொழுது மிருகமாக காட்சி தருவாள். இப்ப இந்த 3 குணமும் ஒரு மனிதனுக்குள்ளதானே இருக்குது. அப்ப இந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 குணத்துல எந்த குணம் நமக்கு வேணுமோ அந்த குணத்தை வெளிப்படுத்தணும். அப்ப என்னுடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி 14 to 40 சைக்கிள் இருக்கும்போது விலங்குடைய குணம் அல்லவா, அது எப்பவுமே அடுத்தவனை துன்பப்படுத்தி பார்க்கறதுலயே சுகம் காணும். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சியை நான் குறைக்கணும். அப்ப குறைக்கணும்னா அதை 14 to கீழே கொண்டு வரணும். அது கொண்டு வருவதற்கு தான் இந்த மெடிடேஷன். அப்ப கொண்டு வருகிற பொழுது 14 வந்து அவன் கொஞ்சம் மனிதனுடைய இயல்பு அவனுக்கு வந்துடும். அதை இன்னும் குறைச்சு நீங்க ஒரு 3 to 7 கொண்டு வந்துட்டீங்கன்னா அவனுடைய தெய்வ குணங்கள் எல்லாம் வெளிப்படும். இப்ப நமக்கு நாளைக்கு நம்முடைய ஒரு நிலை, நம்ம அமைதி வேணும்னு நம்ம விரும்புறோம். அப்ப அமைதி வேணும்னா நான் எந்த குணத்தோட இருந்தா இது வரும்னு கேட்டா, தெய்வ குணத்தோடு இருந்தா மட்டும்தான் அடுத்தவனை பற்றிய சிந்தனை வரும். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு. கொஞ்சம் மனித குணமா இருந்தா தன்வரையும் பார்த்துப்பான். ஆனா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தான்னா தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரும். அப்ப அந்த குணத்தை எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்டா, ஒன்லி மெடிடேஷன் மூலம் தான் கொண்டு வர முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும், தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நம்முடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சியை குறைச்சி வச்சுக்கணும். அழகான ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம். போகிற வழியில ஒரு சின்ன பையன் வந்துகிட்டு இருக்கான். அந்த பையன் ஒரு ரொம்ப ஏழை பையன், அவனுக்கு படிப்பறிவு இருக்காது. இவர் கார்ல போறாரு. அவர் மெல்ல கேட்டாரு, இந்த பக்கத்து கிராமத்துக்கு போன எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டார். அவன் சொன்னா, மெதுவா போனா சார் 10 நிமிஷத்துல போயிடலாம், வேகமா போனா அரை மணி நேரம் ஆகும். அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இந்த பையன்ட்ட போய் கேட்டமே, இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு மெதுவா போனாலே 10 நிமிஷத்துல போயிடலாம்னு சொல்லிட்டு இவர் வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டினாரு. அது கொஞ்சம் கரடுமுரடான பாதை. இவர் கொஞ்சம் தூரம் போனோன்னா வண்டி கவுந்துடுச்சு. இவர் இதை சரிப்படுத்தி கொண்டு போவதற்கு அரை மணி நேரம் ஆச்சு. அதே அவரு கொஞ்சம் மெதுவா போயிருந்தாருன்னா அது எத்தனை நிமிஷத்துல போயிருக்கலாம்? 10 நிமிஷத்துல போயிருக்கலாம். இதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. நாம் எல்லோரும் எங்கேயோ வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாம தவிக்கிறோம். அப்ப நான் நிதானமாக யோசித்து செயல்படணும் இல்லையா, அந்த செயலுக்கு இந்த மெடிடேஷனை தவிர வேற வழியே கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த தியானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வழிபாட்டு முறையிலயா இருக்கட்டும், ஒரு மார்க்கத்திலயா இருக்கட்டும், இல்ல ரிலீஜன்லயா இருக்கட்டும், அதோட வகை வேறுபடுது. அதை பாக்குறது வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அல்டிமேட்டான எய்ம் அப்படின்னு நம்ம சொன்னா அது அதோட குறிக்கோள் ஒன்றுதான் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பேசும்போது இந்த உலக அமைதிக்கு தனி மனிதத்தில் தோன்றும் அமைதிதான் ஒரு அடிப்படையான விஷயம் அப்படிங்கறத நம்ம பதிவு செஞ்சாலும், ஒரு தனி மனிதனுக்கு இந்த தியானத்தின் மூலமா எந்த மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க பாருங்க, தியானம் செய்கிற ஒருத்தருக்கு அவருடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாகலன்னு சொன்னேன் அப்படின்னா, இவருடைய உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய எனர்ஜி லெவல் குறையும். இவர் வேகமா செயல்படுகிற பொழுது இவருடைய வேகம் குறைய குறைய எனர்ஜி லெவல் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஒரு குழந்தைக்கு படிக்கணும், அந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு நம்ம விரும்புவோம். ஆனா எப்ப அதால படிக்க முடியும்னு கேட்டா, அதனுடைய எனர்ஜி லெவல் நல்லா இருந்தா மட்டும்தான் அதால படிக்க முடியும். நாம படிக்கணும்னு நினைக்கிறமே வெளியே அதுக்கு எனர்ஜி லெவல் இருக்கிறான்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். நான் ஒரு வேலையை நல்ல ஆரோக்கியமா செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா கொஞ்ச நேரம் செய்த உடனே எனக்கு சோர்வு வந்துருது. சோர்வு வந்துருச்சு, ஏன் சோர்வு வந்துங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அந்த நேரத்தில் அந்த சோர்வை போக்குவதற்கு அப்ப இருக்கக்கூடிய ரெடிமேட் ஐட்டம்ஸை நம்ம பயன்படுத்தி அதை முடிச்சிருவோம். ஆனா எனக்கு சோர்வு வராம நான் இன்று ஃபுல்லா வேலை செய்வதற்கு என்னன்னு நம்ம தேடினதில்லை. இந்த மெடிடேஷன் உங்களுக்கு நீங்க நல்ல அப்படி கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார இந்த கண் வழியாக செலவாகிற ஆற்றல் செலவாகல, காது வழியாக செலவாகிற ஆற்றல் செலவாகல. இப்படி என்னுடைய உடல்ல இருந்து எத்தனை வழிகள்ல ஆற்றல் செலவாகுமோ அத்தனை என்ன செய்யப்படுகிறது? சேமிக்கப்படுகிறது. அப்படி ஆற்றல் சேமிக்கிற பொழுது இப்ப பாருங்க நிறைய ஆற்றல் இருக்கு. அப்ப சொல்லுவாங்க, ஒரு நாணை இழுத்து விட்டாச்சுன்னா அம்புல
அது எவ்வளவு வேகமாக போகுமோ அவ்வளவு வேகமாக சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடையுமா. அது எப்பன்னு கேட்டா இவனுக்கு ஆற்றல் இருந்தா மட்டும்தான். நான் இங்கிருந்து உங்களை நினைக்கிறேன், என்னுடைய என் உடம்பிலிருந்து ஒரு எண்ணம் உங்களுக்கு புறப்பட்டு வருகிறது. எப்ப இது சாத்தியம்? நானே நோயாளியா இருக்கிறேன், என்னை கொண்டு எதுவுமே முடியாது, நான் இப்ப நினைச்சா அது சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. அப்ப நான் ஆரோக்கியமாக இருக்கணும். இது இந்த எனர்ஜி லெவலை கொண்டுதான் நாம முடிவு செய்ய முடியும். அப்ப ஒவ்வொருத்தருட்டையும் இந்த எனர்ஜி லெவலை நம்ம அதிகரிக்கப்படுத்துறதுக்கு இந்த தியானத்தின் மூலம் தான் முடியும். அப்ப தியானத்தின் மூலம் தான் நீங்க யாராவது ஒரு நல்ல செயல் செய்யணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுருங்க, நல்ல தியானம் செய்துக்கிட்டு இப்ப இந்த அமைதியா உட்கார்ந்துகிட்டு இந்த செயல் நல்லா நடக்கணும் அவங்க எண்ணத்தால் நினைச்சா கூட என்ன செய்து விடலாம், நடத்திடலாம். அப்ப ஒவ்வொருத்தருடைய எவ்வளவோ நன்மைகளை நாம் இதுல இருந்து என்ன செய்ய முடியும், அறுவடை செய்து கொள்ள முடியும். நான் அதுக்கு தான் சொல்றேன், இப்ப நிறைய பேர் பெரிய பெரிய மகான்கள் எடுத்து பாருங்க, நமக்கு கிடைத்த அருமையான நூல்கள் எல்லாம் தியானத்துல பல வருஷ காலங்கள் அமைதியாக இருந்தவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எத்தனையோ நன்மைகள், நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதை நம்முடைய பல முன்னோர்கள் நம்முடைய பாடல்கள், இப்ப திருமூலர் எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய திருமந்திர பாடல்கள் எல்லாம் நீங்க எடுத்து பிடிச்சு பார்த்தா தியானம் செய்வதனால நமக்கு எத்தனையோ நன்மைகளை பற்றி அவங்க சொல்றாங்க. அதே போல நம்முடைய புத்தர் எடுத்து பார்க்கலாம், அவர் தியானத்தை பற்றி எவ்வளவு விஷயங்களை பேசுறாங்க. நமக்கு முன்னால கிடைத்திருக்க பொக்கிஷம் போன்ற நூல்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் என்னையா வித்தியாசம்? தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போதுன்னு சொல்லிட்டு ஒரு சித்தன் பாடுறான். அதாவது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தூங்குகிற பொழுது நீங்க உங்களை தெரியாது, உங்களை மறந்துடுவீங்க, உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது புரியாது. ஆனா தியானத்துல அப்படி இல்லை. தியானம் தன்னை மறவாமலும் பிரிதொன்றை நினையாமலும் இருத்தலே தியானம். இங்க அவன் விழிப்போடு இருப்பான், ஆனா அவனுடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி மட்டும் ஒரு தூக்கத்துல என்ன நிலையில இருக்கானோ, தூக்கத்துல என்ன சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். விழிப்போடு இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான், கீழே விழல்ல, அப்படியே ஸ்டெடியா உட்கார்ந்து இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அவன் இப்ப தூங்கல்ல, ஆனா தூக்கத்துல அவனுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குமோ அதே ஃப்ரீக்வன்சில இருக்கிறான். ஸோ அந்த எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து தியானத்து மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த யிங் யாங் அதெல்லாம் பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு கிரியேட்டர், லவர் அப்படின்னு சொல்லப்படுற காட் தான் பனிஷராகவும் இருக்காரு நிறைய டைம்ல. ஸோ ஒரு எல்லாமே தியானம் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இருக்குமா அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. இல்ல, இது நிறைய பேரோட ஒரு சிந்தனையும் அப்படின்னு சொல்லணும் ஐயா. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ நாம வந்து நல்லவங்களா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க வந்து நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. இன்ஃபேக்ட் வந்து நம்ம அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கூடா நட்பு அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. நம்ம சுத்தி இருக்கவங்களுடைய எண்ணங்கள் தான் வந்து நம்ம மேல பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம வந்து தியானம் பண்றதால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருந்தாலும் முழுக்க முழுக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடவே நம்ம வந்து இந்த சமூகத்துல இருக்க முடியுமா? இருக்கலாம். எப்படின்னு கேட்டா, இப்ப இதுல வந்து கன்ஃபியூஷன் வருவதற்கான காரணங்கள் நம்ம சமூகத்துல நிறைய பார்த்தோம், அதனால உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அப்படி வராமலும் பாதுகாத்துக்கலாம். நீங்க எப்படி பாருங்க, இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, என்னை விட என்கிட்ட இருக்க எனர்ஜியை விட இன்னொரு ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜி தான் எனக்குள்ள நுழைய முடியும். ஆனா என்னுடைய எனர்ஜி ரொம்ப ஹையா இருந்துன்னா உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த நெகட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது, நுழையவே முடியாது. இதானே நம்முடைய சயின்ஸ். அப்ப அந்த தியானத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தா மற்றவர்களுடைய தாக்கம் அவர்களை ஒன்றும் செய்யாது. ஸோ இந்த தியானம் அப்படிங்கிற விஷயமும் வந்து இது மாதிரி நெட்ல பார்த்தோ இல்ல ஒரு புத்தகத்தை படிச்சோ வந்து நம்மளால வந்து சரியா கத்துக்க முடியுமா? இல்ல, அது சரியா கத்துக்க முடியாது. என்ன ப்ராப்ளம்னு கேட்டா, இப்ப நாங்களே ஒரு சில பேரை நாங்க சந்திக்கிறோம். நம்ம யோகா சொல்லி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க, சில பேர் வந்து அதோட சேர்த்து சில மெடிடேஷனும் சொல்லி கொடுக்குறாங்க, அது என்னன்னு தெரியாது. ஆனா அந்த பிள்ளைங்க வந்து ஊட்டிலேருந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பிள்ளை வந்தது ஒரு முறை எங்களை பாக்குறதுக்கு. அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைங்க ஏதோ மெடிடேஷன் பண்ணிருக்கு, அவளுக்கு தலை பாரம் ஆயிடுச்சு. அப்ப கூட்டிட்டு வருகிற பொழுது அவங்க அப்பா சொல்றாரு, இவ 2-3 மாசமா சரியா இல்லை, இவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இதுவா இருக்கு அப்படின்னு கேட்டா, என்னன்னு கேட்டா, இது மாதிரி தியானம் செய்தேன்னு செய்தா இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னா. இது அவ சுயமாக யாரோ சொல்லி கொடுத்ததை வைத்து, புத்தகத்துல படித்ததை வைத்து செய்ததால் வந்த பிரச்சனை. ஆனா நாங்க எங்கள்கிட்ட தியானத்துக்குன்னு வருகிற பொழுது நாங்க அப்படி கிடையாது. முதல்ல அந்த தியானத்தை முறையாக சொல்லி கொடுப்போம். இது போன்று ஏதேனும் ஏன்னா ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு விதமான ரசாயனத்தால் ஆக்கப்பட்டது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் உடையவர்கள். அவங்க உடலுக்கு எப்படி செட் ஆகும்னு அங்க இருக்கிற குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அதை கண்ணும் கருத்துமா கவனிச்சுட்டு இருப்பாரு, இவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம், இப்படி கொடுத்தா இது சரியா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஏதேனும் டிஃபரெண்ட் தெரிஞ்சுன்னா அதை உடனே மாற்றி வைப்பதற்குரிய யுத்தியை அவருக்கு உங்களுக்கு சொல்லி தருவார். சப்போஸ் நீங்களாக இது மாதிரி ஏதாவது செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டுன்னா நீங்க யார்கிட்ட போவீங்க? அதனாலதான் நிச்சயமாக இது ஒரு குருவின் மூலம் தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க இதை பற்றிய முழுமையாக
ஏன்னா அடுத்ததுல எப்படி எனக்கு ஒரு சின்ன சிரமம் இருக்குது, அந்த சிரமத்தை எப்படி நம்ம போக்கிக் கொள்வது, அதுல இருந்து அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக் கொள்வது, இதெல்லாம் அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நாங்க சொல்வது ஒரு குருவின் மூலம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நான் எது வேணாலும் பண்ணிக்கலாம்னு பண்ணா அதனால வரக்கூடிய துன்பங்கள் கடுமையானவை. வரும் நம்ம வந்து அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, பிராக்டிகலா ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் வந்து பயங்கர டிராபிக்கான ஒரு ரோட்ல வந்து வண்டி ஓட்டிட்டு போவோம், கரெக்டா சிக்னல் போட்டுட்டாங்க. சிக்னல் போட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த கிரௌட்ல ஒரு 50 பேர் வந்து வண்டியில நின்னுட்டு இருக்காங்கன்னா அதுல 40 பேர் அந்த சிக்னலே தான் பாத்துட்டு இருப்பாங்க, எப்ப வந்து அந்த நம்பர் வந்து கம்மி ஆயிட்டே வரும், எப்ப சிக்னல் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு அவசரமான அந்த ஒரு வாழ்க்கையிலேயே வந்து இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால்தான் பாத்தீங்கன்னா ஐயா மாதிரியான நாட்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க வெளியில தேடுறதுக்கு பதிலா உள்ள தேடுங்க, வெளியோட நிறைய அதிசயங்கள்லாம் வந்து இருக்கு, அத வந்து நீங்க வந்து உணர மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த சிக்னல்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள கம்பேர் பண்ணிடலாம், ஒரு அமைதியே இருக்காது, எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி பேசுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாள் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு குட்டி பிரேக் அப்புறமா பேசலாம். யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ட் உலக சமுதாய சேவா சங்கம்ல வந்து வந்திருக்க கணேசன் சார் கிட்ட கேட்க வேண்டிய பொக்கிஷமான கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. பிரேக் அப்புறமா புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இந்த நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வேர்ல்ட் பீஸ் மெடிடேஷன் டே அப்படிங்கிற ஒரு சூப்பரான நல்ல நாள் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நிறைய விஷயங்கள் கத்துட்டே வந்திருப்போம் இந்த வருஷம் ஃபுல்லா. வந்து கடைசியில எல்லாம் கொஞ்சம் பொறுங்கப்பா, நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தோட எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குள்ள இருந்து ஒரே லைட் தான் போகும், பட் அதுக்குள்ள இருந்து வரக்கூடிய ரிஃப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து நிறைய கலர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க ஷோ, நம்மளோட கருத்துக்கள்லாம் வந்து அந்த டிவி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலியமா போயிட்டு நிறைய மக்கள் மத்தியில ஸ்ப்ரெட் ஆகி அவங்க மூலியமா வந்து நிறைய பேர்கிட்ட அந்த அமைதி அப்படிங்கிறது போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. கண்டிப்பா நம்மளுடைய இந்த அடுத்த வருஷம் 2015 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து உலக அமைதியை நோக்கி போச்சுனாலே வந்து நம்ம எல்லாருடைய வெற்றி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இல்லையா. சோ அதுக்காக தான் நம்ம நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கோம், திறந்து பேசலாம். நம்ம வந்து தியானம் அப்படிங்கிற இந்த வழிமுறை பத்தி வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ அதோட குறிக்கோளான உலக அமைதி அப்படிங்கிற விஷயத்த பத்தியும் நம்ம வந்து பேசி ஆகணும். இன்னைக்கு வந்து உலக அமைதி அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து உலக அமைதியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா வருண். அமைதி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் கூட எல்லாருக்கும் புரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமைதியா இருக்குன்னு நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அங்கேயே பாத்தீங்கன்னா அமைதி இல்லாத சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அமைதி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளா வந்து யூஸ் ஆகாத விஷயமா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ இந்த உலக அமைதி அப்படிங்கிறது தியானத்தின் மூலியமா ஏற்படுமா அப்படிங்கறது என்னோட கேள்வி. கண்டிப்பா வந்து ஏற்படும் அப்படின்னு தான் வந்து ஐயா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உலக அமைதி அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய அகராதியில இருக்கிற அந்த டெஃபினிஷனை சொல்லுங்க ஐயா. ஒண்ணுமே இல்ல, நான் சொல்வது என்னன்னா இந்த உலகத்துல எல்லா மனிதனும் வாழ்வதற்காக வந்திருக்கிறான். யாருமே சாக விரும்பலையே. யாரையாவது இன்னைக்கு நம்ம செத்து போலான்னு சொன்னா வருவாங்களா? ஒவ்வொரு மனிதனும் எதை நேசிக்கின்றான்? அமைதியாக மகிழ்ச்சியாக வாழணும்னு தான் நேசிக்கிறான். அப்ப எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான எண்ணத்தை ஒருங்கிணைத்தல். ஒருங்கிணைச்சா போதும், எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது. அப்ப இடையில என்ன ப்ராப்ளம் வந்துருச்சு? வார் அல்லது நம்ம 2 பேருக்குள்ள மனக்குழப்பங்கள், வாழ்க்கை சிக்கல்கள். இப்படி ஒரு காலகட்டத்திலேயே முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சண்டை நடந்துன்னு சொல்லுவான். பழைய நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு சொன்னா ராமனுக்கும் அரக்கனுக்கும் மனிதனுக்கும் சண்டை நடந்துன்னு சொன்னோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்முடைய ஒரே குடும்பத்துக்குள்ள துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்துன்னு சொன்னான். இப்ப எங்க சண்டை நடக்குன்னு கேட்டா அவரவர் மனங்களுக்குள்ளதான் சண்டை. அப்ப இந்த மனம் தூய்மையானா, இந்த மனம் அமைதி அடைஞ்சிட்டுன்னா இந்த சண்டை நின்று போயிடும். இங்க என்ன மனம் சரியாக இல்லை. யோசிச்சு பாருங்க, மனம் எப்ப பார்த்தாலும் எதையாவது திங்க் பண்ணி யாரையாவது எப்படி நமக்கு கத்து கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் நல்லவனா இருந்தா அந்த உலகத்துல வாழ முடியான்னு சொல்லிட்டான். நெகட்டிவ் கான்செப்ட். நல்லவனாக இருந்தா வாழ முடியாதா? நல்லவர்கள் மட்டும்தான் நிரந்தரமாக வாழ முடியும். அப்ப இவனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? எப்படியாவது யாரையாவது கவுத்து யாரையாவது எதையாவது செய்து வாழணும்னு நினைக்கிறான். அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அதையும் தாண்டி இப்ப உங்களுக்கு நீங்க வசதி வாய்ப்புகள் வந்துட்டா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறோம். வந்தாச்சு, வசதி வாய்ப்பு வந்த பிறகு என்ன சொல்றீங்க? நம்ம இப்ப கூட மனசு ஒன்று சரியா இல்லை, அதனால நம்ம இனி காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கு என்ன செய்திடலாம், போயிடலாம். அப்ப இந்த மனம் மீண்டும் மீண்டும் எதைத்தான் தேடுகிறது? நிம்மதியைத்தானே தேடுகிறது. அப்ப அந்த அமைதியைத்தானே நம்ம கொடுக்கணும். அது வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒன்று முக்கியமான விஷயம், தன்னை பற்றி அவனுக்கு தெளிவு வரும். இங்க என்னன்னு கேட்டா தன்னை ரசிக்க தெரியாது மனிதனுக்கு.
யாராவது ஒருத்தன் தன்னுடைய விரலை பாருங்க எவ்வளவு அழகா செய்திருக்கு, ஒன்னொன்னும் தனித்தனி பீஸா செய்து பாருங்க அழகா ஒட்ட வைத்திருக்கிறான் இறைவன். என்னைக்காவது நாம ரசிச்சிருப்பானா? அப்ப வெளியே ஒரு 5 லட்சம் கொடுத்தான், அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெட்டகத்தை தேடுறான், வீட்டுல ஒரு பெரிய பீரோ வாங்கி வச்சுக்கிறான், எல்லாம் பண்றான். அவனுக்கு தண்ணி தெரியல. நம்முடைய ஒரு கிட்னியுடைய வேல்யூ என்ன? இமேஜின் இட். அப்ப நீ அந்த 5 லட்சத்துக்கு கொடுக்கிற அதுக்காக நீ செலவு பண்ண நேரத்தை விட அதிகம் நீ எதுக்கு செலவு பண்ணிருக்கணும்? உனக்காக. அப்ப தன்னை நேசிக்கிற பழக்கம் ஒருத்தனுக்கு எப்ப வரும்னு கேட்டா, தியானத்தில் அவன் நுணுகி போகிற பொழுது தனக்குள் நடக்கக்கூடிய இயக்கங்களையும் அதிசயங்களையும் கண்டு ரசிப்பான். அப்படி கண்டு ரசிக்கின்ற பொழுதுதான் இனி நாம இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் இதுதான் அவன் தெரிந்து கொள்வான். அடுத்தவனை எந்த காரணம் கொண்ட எந்த துன்பத்தையும் கொடுத்துடக்கூடாது நினைப்பான். அடுத்தவர்களுக்கு மட்டும் இல்ல, தனக்கு கூட எந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பான். ஓகே. ஆனா நீங்க சொல்றப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனிதனுக்குள்ளேயே வந்து 2 விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒன்னு நல்ல விஷயம், இன்னொன்னு வந்து கெட்ட விஷயங்கள். ஒன்னு வந்து ஒயிட் சைடு, இன்னொன்னு டார்க் சைடு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த உலக அமைதி அப்படிங்கிறது 2 பேர் சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து 4 விஷயங்கள் இருக்க மாதிரி ஆயிருது இல்லையா? சோ 2 பேருக்குள்ளேயும் நிறைய டிஃபரன்ஸ் ஏற்படுது, நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அந்த அமைதி அப்படிங்கறது அங்கேயே சீர்குலையுது. இதை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. எதுவரைன்னு கேட்டா 2 பேரும் உணர்ச்சி நிலையில இருக்கிறது வரையும் தான். 2 பேரும் அப்படியே உணர்வு நிலைக்கு தியானம் பண்ணி அவங்களுடைய மனசை ஒதுக்கிட்டாங்கன்னா 2 பேரும் ஒரே நிலைக்கு வந்துருவாங்க. அவன் உணர்ச்சி நிலையில இந்த பூமியில அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவன் எடுக்கின்ற முயற்சிகள்ல தான் இந்த டிஃபரெண்ட். ஏன்னா உன்னை விட நான் எடுக்கணும், என்னை விட நீ அதிகமா சம்பாதிக்கணும், அல்லது அவனுக்கு வேற தேடல்கள் தேவைகள். ஆனா இங்க தியானம் பண்ணுகிற பொழுது அப்படி இல்லை. தியானம் பண்ணிட்டான்னா அவனுக்குடைய உள்ள இருக்கக்கூடியதும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதும் உயிர் என்று சொல்லக்கூடியது 2 பேர்கிட்ட இருக்கக்கூடியதும் ஒரு தாய் கொடுத்ததுதான். மனிதன் பின்னோக்கி சென்று பார்த்தா மனிதன் ஒரு தாயிலிருந்து தான் வந்திருப்பான். அப்படின்னா நாமெல்லாம் சகோதரர்கள் தானே. அப்ப அடுத்தவனுக்கு துன்பம் கொடுப்பானா? நீங்க சொல்ற விஷயம் ஒரு குடும்ப சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சு பாருங்க. இப்ப நான் வந்து கொஞ்சம் கோபம் எல்லாம் படல, அமைதியாக இருக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப நான் அமைதியான உடனே எங்க வீட்டுல என்ன செய்வாங்க? இனி இவர்கிட்ட எதுவும் பேசி பிரயோஜனம் இல்ல. அப்ப எதை அவர்கிட்ட பேசினா அவர் பதில் தருவாரு, அதை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இப்ப என் மனைவிக்கு அந்த பக்குவம் வந்தாச்சு. அடுத்தது என் குழந்தைகள் பார்க்குது, அப்பாட்ட இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு போக முடியாது, அவங்க இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான். அப்ப அந்த குழந்தைகளும் அந்த பக்குவத்துக்கு வந்துடுது. இப்ப தனி ஒரு மனிதனுடைய அமைதி குடும்ப அமைதி ஆயிடுச்சா? ஸ்டார்டிங்ல அவ்வளவுதானே. அப்ப இப்ப குடும்ப அமைதி ஆயாச்சு. இப்ப இந்த வீட்டுல இதுவரையும் இந்த வீட்டுல சின்ன சின்ன சத்தங்கள் தான் கேட்டுக்கிட்டு இருந்து, இப்ப எப்ப பார்த்தாலும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கேட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உடனே என்ன தோணும்? இவங்களுக்கு மட்டும் இது எப்படி வருது? ஏன் நமக்கு அதை கொண்டு வர முடியாதா? அவனும் கட்டாயமாக அந்த முயற்சிக்கு என்ன செய்வான்? இருப்பான். அப்ப அடுத்தது அவனுக்கு வருது. இப்ப என்னுடைய ஒரே ஒரு தனிநபருக்கு வந்த அமைதி குடும்ப அமைதியாக, அடுத்தது அந்த தெரு அமைதியாக, அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா ஊர் அமைதியாக, அதுவே நாளை என்ன அமைதியாக மாறும்? உலக அமைதியாக. ஆனா இதுலயே வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, இல்ல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தெருல வந்து யாருமே வந்து சத்தமே போடாம இருந்துச்சுன்னா வந்து அது அமைதி அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஒருத்தருக்கும் வந்து சுத்தமா அவங்கள கூட தெரியாம இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி என்னோட சந்தேகம் என்னன்னா, ஒரு நாட்டுக்கும் போர்லாம் இல்லாம இந்த உலகத்துல போரே இல்லாம இருந்துச்சுன்னா அது உலக அமைதி ஆயிருமா அப்படிங்கிறது தான் சௌமியா. கண்டிப்பா இது இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐயா. வந்து பொதுவா நம்ம வந்து உலக அமைதி அப்படின்னு நம்ம வந்து நிறைய பெரிய விஷயங்களை வந்து பேசிட்டு இருந்தாலும் பிராக்டிக்கலா வந்து ஒரு சாமானியன் கிட்ட கேட்டீங்கன்னா, அட போப்பா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான், நம்ம வந்து அமைதியா இருக்கிறத விட சில நேரங்கள்ல வந்து நம்ம இந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்காக வந்து பொய் சொல்றதே நியாயம் அப்படின்ட்டு தான் வந்து இங்க இந்த காலம் வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. சில நேரங்கள் அதை வந்து ஜஸ்டிஃபைடும் ஆகிடுது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சோ இதுதான் எங்களோட கேள்வி. அதாவது எல்லா நேரத்திலயும் இந்த அமைதி எந்த அளவுக்கு வந்து சரியா வரும், அதே மாதிரி உலக அமைதி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மத்தியில போரே இல்லாம மாறிட்டா அது உலக அமைதியா? ஆமா. இப்ப பாருங்க, சாதாரண ஒரு மனிதன் ரொம்ப கொடூரமான ஒரு தன்மைக்கு தன்னை ஆட்படுத்தி இருக்கிறான். நீங்க அப்படி சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு சின்ன அடிபட்டுட்டுன்னா நீங்க என்ன செய்வீங்க? வரிசையா போய் நின்று கேட்பீங்க, ஐயோ அடிபட்டுட்டா, எப்படி சார் பட்டுருச்சு, அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டீங்களா, நல்லா அடிச்சா சார்? ஒரு சின்ன அடிக்கே நீங்க இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ளுகிறீங்க. ஒரு வாரன்னு வந்துச்சுன்னா ஒரு கணப்பொழுதுல கணக்கின்றி மடிகின்றார். உடல் உறுப்புகள் பல சிதைந்து துண்டு துண்டா போகுது. எவ்வளவு கோரம் நினைச்சு பாருங்க. ஆனா இவ்வளவு கோரம் இருக்குன்னு சொல்லி யாராவது நினைச்சு பாக்குறாங்களா? ஒருத்தனுடைய உடல்ல ஒரு குண்டை கட்டிக்கிட்டு அவன் தற்கொலை படைன்னு சொல்லி ஒரு இடத்துல குதிக்கிறான்.
தானுடைய உடலும் பீஸ் பீஸா சிதறி போகுது, பக்கத்துல இருக்க வேண்டிய உடலும் பீஸ் பீஸா சிதறி போகுது. சரி, இதை செய்தவனுக்கு என்ன நோக்கம்? அவன் ஒரு முறையாவது தன்னுடைய உடலை நினைச்சு பார்த்திருப்பானா? இந்த உடல் உருவாவதற்கு, இந்த உடலை இப்படி நாம வளர்த்தெடுப்பதற்கு, இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த அதிசயங்கள், அற்புதங்கள், இதையெல்லாம் ஒரு நேசிச்சிருந்தான்னா இந்த உடலை என்ன செய்ய மாட்டான்? அழிக்க மாட்டான் தானே. அப்ப இதுல பக்கத்து நாட்டுக்காரனோ நம்ம நாட்டுக்காரனோ அது பிரச்சனையே இல்லை. இங்க எல்லாரும் மனிதர்கள். யாராக இருந்தாலும் நாம் பேசுகிற மொழிகள் வேறாக இருக்கலாம், உணர்வுகள் வித்தியாசப்படலாம், ஆனால் அத்தனை பேரும் உயிருள்ள ஜீவன்கள். யார் துன்பப்பட்டாலும் அத்துன்பம் நம்மை சாரும். எப்படின்னு பாருங்க. இப்ப இன்னைக்கு அமெரிக்கால ஒரு கிரைசிஸ் வருதுன்னா அடுத்த நிமிஷம் இந்தியாவும் பாதிக்கப்படும், அல்லது உலக நாடுகளும் பாதிக்கப்படுகிறது. எந்த நாட்டுல ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அப்ப எல்லாருக்கும் இது தெரியும். இப்ப முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு நாட்டுல ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது நமக்கு தொடர்பே கிடையாது. இப்ப அப்படி இல்லை. நாமெல்லாம் ஒரே குடும்பம் போலதான் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பொருள் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டா நாளைக்கு ரஷ்யாவில் அது விற்பனை செய்யப்படும். நாளைக்கு இந்த உலகத்துல எந்த மூலையிலேயாவது ஒரு புதிய கருவி கண்டுபிடிக்கப்பட்டா அது இந்தியாவுக்கு அடுத்த நிமிஷம் என்ன செய்துவிடும்? ஏற்கனவே நாம் ஒரு குடும்பமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறு சில காரணங்களால் நடுவில் எல்லைகளை வகுத்து கொண்டு அவங்க சண்டை போட்டிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா நாம் உணர்வு பூர்வமாக ஒரே குடும்பமாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மிடம் ஏற்படக்கூடிய அமைதி உலகத்துக்கு நிச்சயம் என்ன செய்யும்? ஏற்படுமா ஏற்படாதா? ஐயா, இந்த வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு. நாளையில இருந்து நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இன்னைக்கு இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த உலக அமைதி சார்ந்த ஏதாவது பாடல் இருந்தா சொல்லுங்க. இந்த உலக அமைதிக்காக நாங்க இப்ப எங்களுடைய நாங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு எல்லாரையும் நாங்க வாழ்த்துவோம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லுவோம். முதல் வார்த்தை அதுதான் சொல்லுவோம், இந்த வையகம் வாழட்டும், இந்த வையகத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் அமைதியாக வாழட்டும். அதுக்கு நாங்க முடிக்கிற பொழுது, நாங்க எங்களுடைய மெடிடேஷன் முடிக்கிற பொழுது, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். நாங்க எங்களுக்குன்னு எதுவும் எழுதினதில்லை. உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வை நாட்டத்தே சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க பாடிதான் முடிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். உலகம் எல்லோரும் அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் அமைதியாக, உழவர்களும் தொழிலாளர்களும் அங்காங்கே நமக்காக பணி செய்து கொண்டிருப்பவர்களும், இந்த உலகத்துல நாம இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரே ஒரு மிக்சி ஓடுதுன்னு வச்சுக்கிடுங்க, இது உலகத்துல உள்ள அத்தனை பேராலும் உருவாக்கப்பட்டிருக்கும். என் வீட்டுல நான் ஒரு சின்ன சுகத்தை அனுபவிக்கணும்னா கூட உலக மக்களுடைய உழைப்பு. அப்ப நாம் இந்த உலகத்திற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் துன்பப்பட்டாலும் அந்த துன்பம் நம்மை சார்ந்ததாக இருக்கட்டு. ஆகவே இந்த புத்தாண்டாவது அமைதியுடையதாக, நாளை முதல் மக்கள் எல்லோரும் ஒரு முடிவு செய்வோம், இனி எந்த காரணம் கொண்டும் பிறரை நாம் துன்புறுத்தாமல் நாம் வாழ வந்த வாழ்க்கை என்ன செய்வோம்? வாழ்வோம். வாழ்க வளமுடன். பாத்தீங்கன்னா 2014 அதுல 2015 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது எல்லாம் சத்தத்தோட கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அங்க உலக அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசி புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நிறைய விஷயங்கள் பேசி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அமைதியை கொடுத்ததுக்காக உங்களோட டைம்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியாவா என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வரன் சௌமியா கூட நிறைய விஷயங்களை ரொம்ப தாட்ஃபுல்லா இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரியா சொன்னீங்க. நம்ம கெஸ்ட் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளோட அமைதியை கெடுக்கிறதுக்கான முழு